Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா numbers and sequenceல exercise 2.2ல 6th sum தான் பார்க்க போறோம். Find the LCM and HCF of 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic. Fundamental theorem of arithmeticனா ஒன்றும் இல்லை, அந்த ஃபேக்டரைசேஷன் நம்ம போடுவோம்ல, அதை தான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அர்த்தமெட்டிக்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட்டு 408 நான் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். 2ஆல் போட்டிங்கன்னா 2 2s are 4, 0, 4 2s are 8. அகெயின் 2ஆல் போட்டிங்கன்னா 1 2s are 2, 0, 2 2s are 4. அகெயின் 2ஆல் போட்டிங்கன்னா 5 2s are 10, 1 2s are. இப்போ இந்த 51 எதில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ல் போகும். மேம் எப்படி மேம் உங்களுக்கு தெரிஞ்சுது 51 17ல் போகும் அப்படின்னா டேபிள் தெரிஞ்சிருக்கணும். எப்படி மேம் இத்தனை டேபிள் படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வேறு எதுலையாவது போகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு 17 போகும் தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ இந்த 51 ஆட் பண்ணி பாருங்களேன். 5 + 1, 5 + 1 என்னது 6, 6 9 இந்த மாதிரிலாம் 3 மல்டிபிள்ஸ் ஆட் பண்ணுறப்ப வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். அப்போ இந்த நம்பரை 3ன்னு போட்டோன்னா 1 3s are 3, பேலன்ஸ் என்ன இருக்குது 2 இருக்கா, 7 3s are 21. இப்போ 17 வந்துருச்சு. 17 என்னது நம்மளுக்கு அது ஒரு ப்ரைம் நம்பர். அப்போ அதால் நம்ம எந்த நம்பரையும் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அது அந்த நம்பரை 1 போட்டு முடிச்சிட வேண்டியதான். இது இந்த ஸ்டெப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 51 மட்டும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற ஸ்டேஜ். அப்பயும் நீங்கள் 3 போட்டு பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்பர் என்னது 170 போட்டாச்சா. இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 2ஆல் மல்டிபிள் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். 8 2s are 16, 1 அப்புறம் 5 ஓகேவா. அதுக்கப்புறம் 5ஆல் பண்ணேன் அப்படின்னா 1 5s are 5, பேலன்ஸ் 3 7. அகெயின் 17ஆல் பண்ணேன்னா 1 டைம், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு கிடைச்சது எல்லாத்தையும் எழுதிருங்க. ஏன்னா நம்ம இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். 408 நான் என்னெல்லாம் பிரித்தேன், இது வேறு லேக் ஆகுது. 2 2 2 3 17 பிரித்தேன். அதே மாதிரி 170 என்னெல்லாம் பிரித்தேன், 5 5 17 பிரிச்சிருக்கேன். 5 2 17 அப்படின்னு பிரிச்சிருக்கேன். சரி, நிறையா பேர்த்துக்கு இங்கே தான் கன்ஃபியூஷன் வருது. எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் சொல்லித்தரேன். இதை விட சிம்பிள் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு காமனான நம்பர்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 2 காமனாக இருக்குது, 17 காமனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், காமனான நம்பர்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு காமனான நம்பர்ஸை ஒரே ஒரு தடவை எழுதிக்கோங்க. எழுதிட்டு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும்ல மற்ற நம்பர்ஸ், அதை எல்லாத்தையும் பக்கத்தில் எழுதிடுங்க, அவ்வளோதான். இப்போது நான் டிக் போட்டது எல்லாமே சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் காமனாக இல்லை. அப்போ 2 தடவை 2 போடணும், ஒரு தடவை 3 போடணும், ஒரு தடவை 5 போடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2 17 2 தடவை போட்டு வச்சுருவாங்க. அப்படி போடக்கூடாது, தப்பு. காமனாக இருக்கிறத ஒரு தடவை போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே போட்டுடணும். ஓகேவா. இப்போ 17 2s are 34, 2 2s are 4, 3 5s are 15. அப்போ 34 which is into 4 15s are 60. கரெக்டா. 34 60ஆல் மல்டிபிள் பண்ணி இப்படியே நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை. 34 6ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. 6 4s are 24 2. அதுக்கப்புறம் 3 6 are 18, 18 + 2 20. ஆல்ரெடி நம்ம ஒரு 0 சேர்க்காம தானே இங்கே மல்டிபிள் பண்ணோம், அதனால் இங்கே நான் 0 சேர்த்துக்கிறேன் 60ஆல் மல்டிபிள் பண்ணுறப்ப. இப்போ ஆன்சர் என்ன வருது, 2040. இதுதான் என்னது எல்சிஎம். நெக்ஸ்ட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஹெச்சிஎஃப் ரொம்ப ஈஸி. ஹெச்சிஎஃப் என்னது, காமனான நம்பர்ஸ் மட்டும் எழுதணும். காமனான நம்பர்ஸ் எந்த நம்பரு, இங்கிருந்த 2வும் இங்கிருந்த 2வும் இங்கிருந்த 17வும் இங்கிருந்த 17 மட்டும்தான் காமனான நம்பர்ஸ். ஸோ 2 × 17. அப்போ ஹெச்சிஎஃபோட வேல்யூ என்னன்னு வந்துடும், 34 அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான் முடிஞ்சு. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல் தியரம்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். நம்ம ப்ரைம் நம்பர்ஸால் மட்டும்தான் பண்ணணும், பெரிய பெரிய நம்பர்ஸில் பண்ணக்கூடாது. மேம் 17 நம்பர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ப்ரைம் நம்பர், அதனால் அதை நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு காமனான நம்பர்ஸ் எழுதிட்டு தனித்தனியாக மீதி எல்லாத்தையும் எழுதுவீங்க. அப்புறம் எல்சிஎஃப் கண்டுபிடிப்பீங்க, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்பீங்க. அவ்வளோதான் இந்த சம் முடிஞ்சு. அவ்வளோதான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை தாண்டி வேறு ஏதாவது கான்செப்ட் புரியாமல் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.